நடிகை என்ற வார்த்தையே ஒரு தனி கவர்ச்சி தான். இந்த வார்த்தைக்கு வசீகரம் என்றுதானே அர்த்தம் ஒழிய அதை வேற எந்த கோணத்திலும் அர்த்தங்கள் தேடக்கூடாது. இந்த சினிமா துறை என்பது ஒரு கண்ணாடி உலகம். அதில் பத்திரமாக நடந்து போக தெரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த கண்ணாடி கடலில் ஆழம் பார்த்து கால் வைக்க வேண்டும். ஆள் தெரியாத அணுகுமுறையால் ஆபத்தில் விழுந்துவிடவும் வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு கவர்ச்சியான துறை என்பதாலேயே இங்கே வாய்ப்பு தேடி வரும் புதிய திறமைசாலிகளிடம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பணத்தை ஏமாற்றி செல்வார்கள். பெண்களாக இருந்தால் அவரை கதாநாயகி ஆக்கி விடுகிறேன் என்று சொல்லி நான் அவரை அறிமுகப்படுத்தி விடுகிறேன், நான் இவரை அறிமுகப்படுத்தி விடுகிறேன் என்று ஆசை வார்த்தைகளை கூறி அவரவர் ஆசைகளை தீர்த்துவிட்டு போவார்கள். இந்த காலத்தில் சோசியல் மீடியாக்கள் வளர்ந்து கொண்ட காரணத்தினால் வாய்ப்பு தேடி வரும் புதிய திறமைசாலிகளுக்கு போக வேண்டிய பாதையும் தேட வேண்டிய இடங்களும் தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் முந்தைய காலம் அப்படி அல்ல. 1970, 80களில் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்னை வந்து எங்கே போக வேண்டும், யாரை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு தனது வாழ்க்கையை பறிகொடுத்த ஏராளமான செய்திகள் அன்றைய பத்திரிகைகளில் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சில ஏமாற்றக்காரர்களால் கலை என்ற கண்ணாடி கடலில் வீழும் ஒவ்வொரு கற்களும் மொத்த கண்ணாடியின் அழகையும் சீர்குலைத்து விடுகிறது. இதனால் உண்மையான படைப்பாளிகளின் உள்ளங்களும் மனவேதனைக்கு ஆளானது உண்டு. எங்கோ நடக்கும் ஒரு சில தவறுகளை வைத்துக் கொண்டு நாம் மொத்த சினிமாவையும் குறை சொல்லக்கூடாது. இங்கே மாடலாக உடையணிந்து வரும் கதாநாயகிகளை கண்டு அவர்களுடைய மொத்த கேரக்டரையும் நாம் எடை போட்டுவிடக் கூடாது. நடிப்பு என்பதும் ஒரு தொழில்தான். அவர்களுக்கும் இயல்பான வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சங்கீதம் தெரிந்திருக்க வேண்டும். இது பாகவதர் காலம். அதன் பிறகு அழகும் திறமையும் இருந்தால் சினிமாவில் வாய்ப்பு தேடலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இது எம்ஜிஆர், சிவாஜி அவர்களின் காலம். அதன் பிறகு வாரிசுகள் அறிமுகம் என்ற ஒரு நிலைமை வந்தது. அப்படி பின்னணியில் அறிமுகமானாலும் அவர்களுக்கு தனித்திறமை என்று ஒன்று இல்லாவிட்டால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் உண்மையான திறமைசாலிகளை இந்த கலையுலகம் ஒருபொழுதும் கைவிட்டதே கிடையாது. சினிமாவிற்கான எந்த ஒரு தோற்றப்பொலிவும் இல்லாமல் தன்னுடைய திறமையில் மட்டும் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு போராடி ஜெயித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்கள் ஏராளம். இவர்களின் விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும். இவர்கள் அனைவருமே கவர்ச்சி என்ற மாயைக்கு இடம் கொடுக்காமல் சாமர்த்தியமான நடிப்பு திறமையால் ரசிகர்களை கட்டி போட்டவர்கள். ஏதோ ஒரு சில காரணங்களால் தவறான அணுகுமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சில நடிகைகளின் சம்பவங்களை வைத்துக்கொண்டு அனைத்து நடிகைகளையும் நாம் எடை போட்டுவிடக் கூடாது. அசம்பாவிதங்கள் என்பது சினிமாவில் மட்டும் நடப்பதில்லை, வெளியுலகிலும் நடக்கிறது. பணத்திற்காகவும் நகைக்காகவும் பல போலி திருமணங்களை செய்த எத்தனையோ கதைகளை நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம், கேட்டிருப்போம். இதைவிட பெரிய அசம்பாவிதங்கள் ஒன்றும் இந்த சினிமா துறையில் நடந்துவிட இல்லை என்பது திண்ணம். ஒரு இயக்குனர் ஒரு கதாநாயகியை தேர்வு செய்வதற்குள் எத்தனை தடுமாற்றங்களை சந்திக்கிறார் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். தன்னுடைய கதைக்கு ஏற்ற முகத்தை தேடி ரோடாக அலைந்த கதைகளும் உண்டு. அப்படி கண்டுபிடித்து கொண்டு வரும் நடிகைகளுக்கு நடிப்பை சொல்லிக் கொடுத்து இயக்குனர் நினைக்கும் பாவனைகள் முகத்தில் வரும் வரை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை பெரிய ஸ்டார்களாக மாற்றிய கதைகளும் உண்டு. இப்படிப்பட்ட இயக்குனர் சிகரங்களான பாரதி ராஜா, பாலச்சந்தர், மகேந்திரன் சார் என்று டி ராஜேந்தர் வரைக்கும் அனைவருமே பெண்களுக்கு தனி மரியாதையை கொடுத்து மதிக்க தெரிந்தவர்கள். ஊருவாய் 1000 பேசினாலும் வளர்ந்து வந்த ஒவ்வொரு நடிகரும் நடிகைகளும் இப்படிப்பட்ட உண்மையான படைப்பாளிகளிடம் உருவாக்கப்பட்டவர்கள்தான். மனித வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் இயல்பானது. இது சினிமா துறை என்பதால் இங்கு நடக்கும் தவறுகள் பெரிதாக காட்டப்படுகிறது. யானைக்கும் அடிச்சறுக்கும் என்பது போல எவ்வளவு பெரிய ஆளானாலும் வாழ்க்கை என்ற நெடும் பயணத்தில் சில வீழ்ச்சிகளும் தடுமாற்றங்களும் ஏற்படுவது உண்டு. ஆனாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் மீண்டும் எழுந்து நின்று அந்த தவறுகள் நடக்காமல் தன்னை சுதாகரித்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்துவிட்டால் யாரையும் தவறாக நினைக்கும் எண்ணம் வராது. போட்டி நிறைந்த இந்த கலையுலகத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இங்கே பொறுமையும் திறமையும் விடாமுயற்சியும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டுதான் வளர்ந்து ஆளாகிறார்கள்.